ஆண்டவர் இயேசுவில் அன்பருக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை முறித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பின்னாடி வரக்கூடிய எண்கிழமைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த நாள்களிலே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருக்கு தோன்றுவதும் அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதுமாக, அதை தொடர்ந்து சீடர்கள் வல்லமையோடு இயேசுவை பற்றி சான்று பகர்வதாகவும் நாம் படிக்க கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஏன் சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மிகவும் கலக்கமுற்றிருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். எங்கே இயேசுவுக்கு நடந்த அதே கொடுமை தங்களுக்கும் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறார். இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 35வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையை படிக்கிறோம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இதுதான் அந்த இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை இன்றைக்கும் நமக்கு பொருந்தி போகின்றன. நாம் எப்படி மற்றவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறோம் என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை எங்கேயும் கடிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்களை நம்பிக்கையிலே திடப்படுத்துகிறார். இந்த வாரங்களிலே நாம் வாசிக்கக்கூடிய இறைவார்த்தையை பாருங்கள். முதலிலே அவர் அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். அதற்கடுத்ததாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மீன்பிடிக்க உங்களுடைய வலைகளை வலப்பக்கமாக போடுங்கள் என்று சொல்கிறார். இதுவும் ஒரு வகையிலே நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் தான். இதை நாம் இவ்வாறாக கூட புரிந்து கொள்ளலாம். மீன்பிடிக்க வலைகளை வலப்பக்கம் போடுங்கள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே தன்னிடத்திலே மன்றாடுங்கள், கேளுங்கள் என்று இயேசு சொல்வதாகவும் புரிந்து கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 7வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை, நமக்கென பரிந்துரைப்பதற்காக எப்போதுமே தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்வார். இயேசு நமக்காக வலப்பக்கத்தில் பரிந்து பேச காத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் கேட்கிற பொழுது, அவரிடத்துல நாம் மன்றாடுகிற பொழுது அவர் நமக்கு தேவையானதை செய்வார். யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே படிக்கிறோம். நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டோம் என்றால் அவர் நமக்கு தருவார் என்றார். இயேசு இன்றைய நற்செய்தியிலே மீன்பிடிக்க வலைகளை வலப்பக்கத்திலே போடுங்கள் என்று சொல்வது, நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், என்னோடு இணைந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் என்று சொல்வதாக இருக்கிறது. சீடர்களும் வலைகளை படகுனுடைய வலப்பக்கத்திலே வீசுகிறார்கள். பெருவாரியான மீன்பாடு கிடைக்கிறது என்று படிக்கும். அப்படியானால் நாம் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கிற போது, அதன்படி நடக்கிற போது, அவற்றின்படி நாம் நடக்கிற பொழுது கடவுள் நமக்கு நிலையான பேரின்ப ஆசிகளை தருவார் என்பதுதான் உறுதி. அன்பார்ந்தவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில இளைஞர்கள் சான் பிரான்சிஸ்கோவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். இங்கே பல இடங்களுக்கும் சென்றுவிட்டு அவர்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றார்கள். ஒரு இடத்திலே செம்மரக்காட்டிற்கு அவர்கள் போனார்கள். அவர்களை வழிநடத்தி சென்று அந்த வழிகாட்டி அவர்களிடத்திலே செம்மரக்காடை, செம்மரங்கள் எப்படிப்பட்டன என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். அங்கிருந்த செம்மரங்கள் 1000 ஆண்டுகள் பழமையானவை என்று சொன்னார். அதே நேரத்தில் செம்மரங்கள் ஆழமாக வேர்களை பதிக்காது என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பயணிகளிலே ஒருவர், செம்மரங்கள் 1000 ஆண்டுகள்
நிலைத்திருக்கின்றன என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஆழமான வேர்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் இந்த செம்மரங்கள் எப்படி 1000 ஆண்டுகள் உறுதியாக இருக்கின்றன என்று கேட்ட பொழுது அந்த வழிகாட்டி அவர்களிடத்தில் சொன்னார், இந்த செம்மரங்கள் இவ்வளவு உறுதியாக இருப்பதற்கு காரணம் அதுல ஆழமான வேர்கள் இல்லாமல் போனால் கூட அவை பக்கவாட்டிலே வேர்களை பரவச் செய்து பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மரங்களுடைய வேர்களோடு இறுக பற்றி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அவை இவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்று சொன்னார். இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்பதாக இருக்கட்டும், அதன்படி நடப்பதாக இருக்கட்டும், அவற்றின் மூலமாக நாம் இயேசுவோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பது நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இயேசுவே இதை யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் சொல்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அவர் சீடர்களிடத்திலும் சரி நம்மிடத்திலும் சரி எதிர்பார்க்கிறார். இயேசுவோடு இணைந்திருந்தார்கள் சீடர்கள். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்துக்கு பிறகு சீடர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு வல்லமையோடு அவரை பற்றி நற்செய்தி அறிவிப்பதும் சான்று உகர்வதையும் பற்றி படிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தலைமைச் சங்கத்தாரும் சதுசேயர்களும் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்ட போதும் கூட உயிர்த்த ஆண்டவரை இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். ஏன் இதை கேட்டுவிட்டவர்கள் எரிச்சல் அடைகிறார் என்று சொன்னால், பரிசேயர்களுக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கிடையாது. அவர்கள் திருவிழியத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 நூல்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், வானதூதர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்னதை கேட்டுத்தான் அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். ஆனாலும் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய பேரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். காரணம், அவரால் தான் நமக்கு மீட்பு உண்டு. அன்பார்ந்தவர்களே, 17ஆம் நூற்றாண்டிலே ஜான் டாயர் என்ற ஒரு மறைபோதகர் இருந்தார். அவரிடத்திலே ஒரு நாள் ஒரு இளைஞன் மீட்பு பெறுவதற்கு அல்லது விண்ணகம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, உன்னிடத்திலே பணம் இல்லாமல் போகலாம், பொருளாதாரம் இல்லாமல் போகலாம், படிப்பு இல்லாமல் போகலாம், எந்த வசதியும் இல்லாமல் போகலாம், ஆனால் இயேசு இல்லை என்று சொன்னால் உன்னால் விண்ணகம் செல்ல முடியாது, மீட்பையும் பெற முடியாது என்று சொன்னார். அப்படியானால் நாம் மீட்பு பெறுவதற்கு இயேசு என்ற பெயர் முக்கியம், அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பது அதைவிடவும் முக்கியம். அதனால்தான் பவுலடியார் ரோமிற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 10வது அதிகாரத்திலே சொல்கிறார், இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தீர்கள் என்று சொன்னார் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இயேசு நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தருகிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். இயேசுவோடு இணைந்திருப்போம். அவரை பற்றிய நற்செய்தியை நாம் மக்களுக்கு அறிவிப்போம். போது கடவுளோடு நாம் இணைந்திருந்து கடவுள் நமக்கு எல்லா விதமான ஆசிகளை அருள்வார். அத்தகைய ஆற்றலுக்காக நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.